उद्यद्दण्डकमण्डलातिभरितं गर्भस्थचक्राङ्गनं वन्दे शृङ्गरिणाजिनं विकनसंयोगप्रभावल्लभं हेमाच्छादं स्फटिकसदृशं विद्युडुत्पन्नवासं विद्यानादं कुशपरिणसत्केदनं दण्डपाणिं वेधारावं रुरुमयमहावाहनन्तोच्चतुष्कं बिम्भीजन्तं विकनसमगं प्राप्तवन्तं भजामि। श्रीमते विकनसमहागुरवे नमः। कवेरजात्तीरनिवासिनां च कर्तुं प्रसादं गुणशीलदेशे हृदालयस्त्वं ननु वेङ्कटेश त्वामेव नित्यं चरणं प्रपद्ये। வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செழிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கேயே பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை கூர்மாவதாரம் எடுத்த அந்த எம்பெருமானுடைய அந்த வைபவம், அப்படி கூர்மாவதாரம் எடுத்த பொழுது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு கிளேசத்தை நீக்கினான் எம்பெருமான் என்பதாக சொல்லப்பட்டுள்ள அற்புதமான அந்த சரித்திரம். அதனையே இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இழையார் சென்றிரைஞ்சி. அப்படி கோதை நாச்சியாருடன் எல்லா விதமான அந்த கோபஸ்திரிகளும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய எல்லோரும் கோபஸ்திரிகளாகவும் அந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோகுலமாகவும் ஆக்கிய அந்த ஆண்டாள் நாச்சியார் திங்கள் திருமுகத்து இழையார் சென்றிரைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான பட்டர்பிரான் என்பதான அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான கோதை நாச்சியாரானவள் திங்கள் திருமுகத்து இழையார் சென்றிரைஞ்சி, திங்கள் திருமுகம் அப்படியான ஒரு பௌர்ணமி முழு மதி போன்ற முகம் கொடைய அந்த கோபஸ்திரிகளுடன் ஆண்டாள் நாச்சியாரும் சேர்ந்து திருமுகத்து இழையார் சென்று இறைஞ்சி அப்படியாக எம்பெருமானை பாடி அவனை இறைஞ்சி பெற்ற வரம் என்பதான இந்த பாட்டிலே சொல்லப்பட்டுள்ளது. சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. அந்த தமிழ் மாலை ஆண்டாள் அருளிய இந்த 30 பாசுரத்தையும் தப்பாமல் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள். அந்த எம்பெருமானுக்கு மாலை சாற்றியலாக சூடி கொடுத்த நாச்சியார் என்பதான புகழ் பெற்றவள். அப்படி அவள் சூடிக்கொண்ட மாலையே தான் தரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம் வடபத்ரசாயி. அதனையே பெரியாழ்வாரிடம் சொல்லி அவள் சூடிய மாலையே எனக்கு நித்தமும் சாத்த வேண்டும் என்று இன்றும் அந்த சூடி களைந்த மாலையே அந்த வடபத்ரசாயியால் சேர்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி ஆண்டாள் நாச்சியாரானவள் சாதித்த இந்த பாசுரங்கள் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அப்படியான செல்வங்கள் எல்லாம் பெற்று செல்வத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எங்கும் திருவருள். இந்த பாசுரங்களை எல்லாம் சேவிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைத்து எல்லா நலனும் சென்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாசுரம் என்பது அதாவது தலைக்கட்டு என்று சொல்வார்கள். ஆண்டாளுடைய எல்லா பாசுரங்களுக்கும் தலைக்கட்டாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். அப்படியாக பூர்த்தி செய்யக்கூடியதான இந்த பாசுரத்திலே அற்புதமான இந்த பாசுரங்களை சொல்லுபவர்கள் எல்லோரும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று இன்புறுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இந்த பாசுரம் 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார். அப்படியான 30 பாசுரங்களையும் நாம் அனுதினமும் அனுசந்திக்க வேண்டும். அப்படி அனுசந்தித்தால் கண்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த கோதை நாச்சியாரானவள் அந்த அரங்கனையே அடைந்தாள் அல்லவா. தான் இந்த நோன்பை நோற்று அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த பகவானுடைய அந்த அனுகிரகத்தையே பெற்று பூமி பிராட்டியாராக அவதரித்த அந்த ஆண்டாட்சியார் அந்த அரங்கனையே மணவாளனாக அடைந்தாள் என்பதாக இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அற்புதமான தாயுடைய சொரூபமாகவே அவதரித்து இந்த தமிழை நமக்காகவே உபதேசம் செய்து எல்லோரும் எளிய முறையில்
புரிந்து கொண்டு அந்த கண்ணனை அனுபவிக்கும்படியாக அனுக்கிரகம் செய்கின்றால். இந்த தமிழானது நமக்கு புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நாம் நிதமும் சொல்ல வேண்டும். அப்படி இந்த 30 பாசுரத்தையும் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இதனுடைய அர்த்தங்கள் முழுவதும் அந்த எம்பெருமானுக்கு விளங்கும். நமக்கு விளங்குகிறதோ இல்லையோ, அந்த எம்பெருமான் விளங்கி கொண்டு அந்த ஆண்டாள் சாதித்தாள் அல்லவா. ஆகவே அதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அப்படி அதனை நாம் சொல்லோம் என்றால் அந்த எம்பெருமானே மிகவும் அனுக்கிரகம் செய்து நமக்கு அனுக்கிரகம் செய்வான். அப்படியான ஒரு தமிழ் 30 தப்பாமே இங்கே பரிசரிப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவா. எப்படியான இன்பங்கள் எல்லாம் தரக்கூடியதான இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்றே சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாசுரத்திலே அப்படி தலைக்கட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பாசுரங்கள் தெரியாமல் இருப்பது என்பது மிகவும் துர்லபம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் தெரிந்து இதுவும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லினால்தான் நமக்கு அந்த கருணைய பரிபூர்ணமான கருணை கிடைக்கப்பெற்று நாம் எல்லா செல்வங்களும் எல்லா இல்வங்களையும் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறுவோம். நாடும் செழிப்பாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி வாடங்கள் தோன்றுவோர் நீதியால் நல்பக்தர் வாழ்வோர் நான் மறைகள் ஓதுவோர் வில்லிபுத்தூர் வேதக்கூடூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து ஜெகத்து தித்தால் வாழிகே திருப்பாவை 30 செப்பினாள் வாழிகே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிகே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானால் வாழிகே 143 உரைத்தால் வாழிகே உயர் அரங்கனுக்கே கன்னி உகந்தளித்தால் வாழிகே வருவாரும் திருநள்ளி வடநாளி வாழிகே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழிகே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.